செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் கார்த்திகேயன், பல்கலைக்கழகத்தில் 6 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதுடன் சுமார் 60 பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். கோவை அவினாசி சாலை கோல்டுவின்ஸ் பகுதியில் வாரி அகாடமி என்னும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் கார்த்திகேயன் பயிற்சி மையத்தை திறந்து வைத்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்றைய காலகட்டத்தில் பள்ளி கல்வியை முடிக்கும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுகள் மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்கள் தங்களது இலக்குகளை அடையும் வகையில் 10ஆம் வகுப்பு முதலே திட்டமிட்டு படிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை சற்று குறைந்திருந்தாலும் இந்த ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக கூறினார். குறிப்பாக இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்துள்ளதால் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயோசயின்ஸ் என்ற புதிய பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் பல்கலைக்கழகத்தில் 6 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான படிப்புகளில் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதால் அந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் உள்கட்டமைப்பு மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்காக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி திட்டத்தில் புதிதாக 10 பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்த வேண்டிய அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் என 60 பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவற்றை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய வாரி அகாடமி தலைவர் லோகேஷ் பொன்னுசாமி, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தங்களது கல்வி நிறுவனம் தயார் செய்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளாக போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதுவரை 2500 மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து 400க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர் உருவாக்கியுள்ளதாகவும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் பயிற்சி வழங்கி வருவதாகவும் கூறிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 10 ஏழை மாணவ மாணவியரை தேர்ந்தெடுத்து இலவச பயிற்சி வழங்கி வருவதாகவும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்து அவர்களை வெற்றியடைய செய்வதே தங்கள் நோக்கம் என்றும் பெருமிதம் கொண்டார். டாக்டர் ராஜவேல், ரிஜிஸ்ட்ரார் பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். முதற்கண் தமிழக அரசுக்கும் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நடைபெறும் போட்டித் தேர்விலே 100 மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வாய்ப்பளித்து அந்த ஏழை எளிய மாணவர்கள் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ செல்வதற்கு இந்த நிறுவனம் ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு ஸ்கீம் அறிவித்துள்ளது. இதை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் என்ற முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாணவர்கள் அரசு பணி பெற வேண்டுமென்றால் 2 வகைதான் உண்டு. ஒன்று, தான் படித்த படிப்பின் மூலமாக குவாலிஃபை ஆகி அரசு வேலை பெறுவது. மற்றொன்று, போட்டித் தேர்வின் மூலம் அரசு வேலை பெறுவது. போட்டித் தேர்வுகளில் பல வகை உண்டு. அரசு பணியில் பல வகையான அரசு பணிகளுக்கு பல வகையான போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அந்த போட்டித் தேர்விலே ஏழை எளிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டு அந்த அரசு பணி பெறுவதற்கு இந்த போட்டித் தேர்வுகள் ஊக்குவிக்கிறது. தமிழக அரசு கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு உதவித்தொகைகளை வழங்கி வருகிறது. அந்த உதவித்தொகையின் மூலம் மாணவர்கள் உயர்கல்வியிலே படிப்பதற்கும் உயர்கல்வியின் மூலம் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் இது வழிவகை செய்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும், இப்போ பிரைவேட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் தனித்துவமாக காட்டுறதுக்கான முக்கியத்துவம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். அரசு துறை அனைத்து தரப்பினரான மாணவர்களையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப சுப்பீரியராக இருக்கிற மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஈடான ஒரு சமமான கல்வியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருந்தாலும், நம்ம பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல பிரைவேட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாங்கள் முன்னிறுத்தி கொண்டு போகிறதுனால நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாகுது.
ஸோ இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே நம்ம கொண்டு வந்தாலும் இப்போ எங்க வாரி மெடிக்கல் அகாடமி பொறுத்த வரைக்கும் கடந்த 8 வருடமா இந்த காம்படேட்டிவ் துறையில மட்டும் இருக்கும். பட் 20 வருடமா வந்து கேரியர் கவுன்சிலிங், அதாவது ஒரு எஜுகேஷன் அப்படின்னாவே வந்து அந்த கைடன்ஸோட சேர்ந்த ஒரு வழிகாட்டுதல் அதுவும் வேணும், சப்ஜெக்ட் நாலேஜும் வேணும். ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம அதிகப்படியான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுட்டு மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் 20 வருடமா இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம டிராவல் ஆகும்போது மாணவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ஸ் காட்டுறதுக்குன்னு கைடன்ஸோட சேர்ந்து செய்யும் போது அவங்களுக்கு நோக்கம் கன்க்ளூட் ஆகுது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படிங்கிறது நாங்க தனித்துவமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோங்கிறத